பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் வரலாற்று தகவல் நிறைந்த ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு தாங்க நான் சமீபத்தில் போயிருந்தேன். இந்த கோயில் நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கரையப்பட்டி என்ற கிராமத்தில் தான் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு ஐயாவுக்கு பூஜை செய்வதற்காக தண்ணீர் தேவை இருப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் போர் தொடர்பான உதவி கேட்டு நம்ம காணொலி வெளியிட்டிருந்தோங்க. ஆனால் இங்கே சிவன் மட்டும் இல்லைங்க, மிகவும் ஆச்சரியம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு வித்தியாசமான விநாயகர் சிலை இருக்குங்க. அதை தாங்க இன்றைக்கி நான் உங்களை காட்ட போகிறேன். கோவில்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு ஊரணி மாதிரி இருக்குங்க. இங்கே தான் அந்த பழமை வாய்ந்த விநாயகர் இருக்காருங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு. இவரை சுற்றி பார்த்தாலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காருங்க. ஆனால் இவருக்கு பக்கத்தில் இருக்கிற சில நாகங்களுடைய சிலைகள் உடைஞ்சிருக்குங்க. ஐயா விநாயகரை கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா பின்னாடி ஒரு குடுமி போன்ற அமைப்பு இருக்குங்க. அதாவது தலைக்கு பின்னாடி அவர் கொடுமி போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க. அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இதை விநாயகருக்கு குடும்பி அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதை ஒத்து பார்க்கும்போது நமக்குமே அப்படி தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இதை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு வித்தியாசமான ஆச்சரியம் நிறைந்த விநாயகர் சிலையை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க. இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வரலாற்று பொக்கிஷம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். இதுக்கு பக்கத்திலேயே அப்படியே சதுர ஆவுடை கொண்ட ருத்ரபாகம் இல்லாத ஒரு பழமையான லிங்கமே பார்க்கவே ரொம்ப கேட்பாரற்று கிடக்குதுங்க. இந்த பழமையான விநாயகர், இப்படி ஒரு சதுர ஆவுடை கொண்ட ருத்ரபாகம், மிகவும் பழமையான சிவன் கோயில், இப்படி இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இங்கே ஒரு பழமையான சிவாலயம் முன்னொரு காலத்தில் இருந்திருக்கு. அது பின்னாடி சிதிலமடைஞ்சு இப்போது இந்த பகுதி மக்களோட உதவியினால் புத்துயிர் பெற்று வருதுன்னே சொல்லலாங்க. அதுக்காகவே இந்த பகுதி மக்களை நம்ம பாராட்டலானே சொல்லலாம். இது போன்ற வரலாற்று தகவல் இருந்த கோவில் தொடர்பான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம கோவில் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.